யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சரண் ராஜாவோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன பேக்? அதுக்குள்ள என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரண் ராஜா அவர்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா பாடி இந்த சீசனோட ரன்னர் அப்பா வந்திருந்தாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 பரிசு தொகை கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நபர்னா அது சரண் ராஜா அவர்கள் தான் சொல்லணும். அதனாலேயே இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரண் ராஜாக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து பாராட்டுகளும், கிஃப்ட்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில யுவன் சங்கர் ராஜா அவர்கள்ட்ட இருந்துமே பாராட்டுகளும், கிஃப்ட்டும் அவரோட வீட்டுக்கு போயிருக்கு. குறிப்பா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவரோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு அனுப்பியிருந்திருக்காரு. அவரோட பிஏ மூலியமா. அண்ட் அந்த ஒரு பேக்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் இருந்திருக்கு. அதாவது இவரும் இளையராஜா அவர்களும் ஒண்ணா இருப்பாங்க இல்லையா? அண்ட் அந்த ஒரு பிக்க வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி, அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ல இளையராஜா சாரோட கையெழுத்து இருக்க மாதிரி பண்ணி, அந்த கிஃப்ட்ட தான் வந்து சரண் அவர்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதில ஒரு லெட்டருமே இருந்திருக்கு. டியர் சரண் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணி, நீங்க இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. குறிப்பா அப்பாவோட வாய்ஸ் மாரியே உங்களோட வாய்ஸ் இருக்கு. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் தொடர்ந்து நீங்க வந்து நெறைய சங்கீதத்த படிங்க. நெறைய சங்கீதத்த கத்துக்கங்க. இன்னும் நெறைய நல்ல பாடல்கள் பாடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம முடிஞ்சா கண்டிப்பா நான் என்னோட படத்துலயுமே உங்கள பாட வைக்கிறேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாராமா. அண்ட் இப்படி ஒரு கிஃப்ட்ட வந்து சரண் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்லேயே சரண் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இளையராஜா சாரோட ஃபேன் நானு. அவரோட பாடல்கள பார்த்தும் கேட்டும் தான் இந்த அளவுக்கு நான் பாட கத்துக்கிட்டேன். ஒருவேளை இளையராஜா சார் இல்ல அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதற்காக ஏற்கனவே ஒரு முறை யுவன் சங்கர் ராஜா அவர பார்த்து அவருக்கு டீ ஷர்ட் ஒண்ணா பரிசா குடுத்திருந்தாரு. அத தொடர்ந்து இந்த சீசன ஜெயிச்சிருக்காரு இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப இந்த ஒரு சின்ன அன்பளிப்ப கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வித் லவ் படக்குழுவை ரீசெண்டா நேர்ல சந்திச்சு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவன் அவர்களோட நடிப்புல சமீபத்தில் வெளியாகி இருந்த படம் தான் வித் லவ். இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில ஸ்டார்டிங்ல ரொம்ப சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த ஷோல டாக்ஸ் நல்லா இருக்கவும் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியா படம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்ல படம் சரியா போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட 3 நாள்ல 11 கோடிக்கும் மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு அறிமுக நாயகனோட படம் 3 நாள்ல 11 கோடி அப்படிங்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு விஷயத்த பாராட்ட அந்த படத்தோட ப்ரொடியூசர் சௌந்தர்யா ரஜினிகாந்த், அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாத்தையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேர்ல கூப்பிட்டுருக்காரு. அண்ட் ரொம்பவே படம் சிறப்பா வந்திருந்துச்சுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து ஆதரிச்சிருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே படம் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு.